பொதுவாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பது அனைவருக்கும் வழக்கமானதுதான். அப்படி பார்த்து கொண்டிருந்த சிலருக்கு உண்மையிலேயே மனைவியை கொலை செய்துவிட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரது உடல் பாகத்தில் கால் மேல் கால் போட்டு செல்ஃபி எடுத்து அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்ட கணவனை பார்த்து அதிர்ச்சியடைய செய்தது. அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே துரோகத்தின் சம்பளம் மரணம் என்று அந்த கணவர் எழுதியிருந்தது பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. யார் அந்த கணவர்? மனைவியை கொடூரமாக கொன்றது ஏன்? எதற்காக இந்த கொலை? திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மனைவி பிரியா. இவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் பிரியாவுக்கும் அவரது கணவர் பாலமுருகனின் உறவினரான இசக்கி என்பவருக்கும் திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாலமுருகனுக்கும் பிரியாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கணவனை விட்டு பிரிந்த பிரியா கடந்த 6 மாத காலமாக கோவை மாவட்டம் காந்திபுரம் 2வது வீதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கியபடி டவுன்ஹால் பகுதியில் உள்ள துணிக்கடையில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பாலமுருகனின் செல்போனுக்கு அவரது உறவினரான இசக்கி ஒரு புகைப்படத்தை அனுப்பியதாகவும் அதில் இசக்கியும் பிரியாவும் ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் கோவையில் பிரியா தங்கியிருந்த விடுதிக்கு வந்தார். அங்கு பிரியாவை விடுதிக்கு கீழே வரவழைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து பிரியாவை சரமாரியாக பாலமுருகன் தாக்கினார். இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த பிரியா அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு விடுதியில் இருந்த மற்ற பெண்களும் பொதுமக்களும் அலறியடித்து ஓடினர். பிரியாவை கொலை செய்த பாலமுருகன் அதனை செல்ஃபியாக எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தார். கொலை தொடர்பாக தகவலறிந்து ரத்தினபுரி போலீசார் விடுதிக்கு வரும் வரை அந்த இடத்திலேயே பாலமுருகன் இருந்துள்ளார். போலீசார் வந்ததும் அருவாளை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தார். பின்னர் பிரியாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ரத்தினபுரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.